இன்னொருத்தவர் ஒஸ்காலன் குரானை நம்ம பற்றி பிடிச்சிக்கணும் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் இஸ்லாஸை பற்றி கடைசியாக பேசினாங்க, அவங்க கொள்கையை பற்றி பேசினாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசி போயிட்டாங்க, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி போயிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு கீழே கொஞ்சோண்டு டைமில் உங்ககிட்ட மட்டும் பேசுகிறேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும், சரியா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறா. ரூம்னா என்ன? ரூம்னா என்ன? பெட்ரூமா? ரூம்னா என்ன? ரூம் தெரியாதா? ஹோம்னா என்ன? வீடு. பெட்னா என்ன? ரூம்னா ரூம். இது வேற ரூம், இது குரான்ல இருக்கிற ரூம். அறைதான், அறை. நான் சொல்றேன் வந்துட்டு வேற ரூம். வேற ரூம்னா ரோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோம் எப்படி நீங்க இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேஸ் தான் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில் அது பேரு ரூம், சரியா? 30th சூரா, ஃபர்ஸ்ட் சூரா பேர் என்ன? பக்ரா. சொல்லுது யாரா? அது பக்ரா சொல்லுது அல் ஃபாத்திஹா. அதான் ஓப்பனிங், சூரா பேரு ஓப்பனிங். அல் ஃபாத்திஹா தெரியுமா? ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, சாவி போட்டு திறக்கிறது யார் பேசலாம்? சாவி பற்றி சொல்லுங்க, தொழுகை திரவம் பொருள் சொல்லி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் மிஃப்தாஹ். அல் ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹானா ஓப்பனிங் அர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட் சூரா. அப்புறமா தான் அல் பக்ரா, ஆல் இம்ரான், அன் நிசா, அல் மாஇதா, அல் அன்ஆம், அல் அராஃப், அப்படியே போயிட்டே வருமா? கடைசி சூரா என்ன சூரா? சூரா ரஹ்மான் தானே? அர் ரஹ்மான் தானே கடைசி சூரா? ரஹ்மான் கடைசி சூரா என்னது? அன்னாஸ், சூரத்துன் நாஸ். எப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த சூரா? அந்த சூரா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான ஸ்டார்ட் ஆகும். பாரக்கல்லாஹ். குல் அஊது பிரப்பின் நாஸ் ஸ்டார்ட் ஆகும், சரியா? நான் கேட்கறதுனால நீங்களும் ஆமான்ற கூடாது, புத்தா அப்படி ஆமான்னு சொன்னாங்க. இப்படியே நம்ம ஆர்டரா பார்த்துட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், நான்லாம் நீங்களே வந்து வச்சுக்கோங்க. 30th சூரா ஒரு சூரா, 30வது சூரா. எத்தனாவது சூரா? 30வது சூரா. அந்த சூரா பேர் என்ன? அர்-ரூம். ரூம் சொல்லலாம், அர்-ரூம் அப்படின்னு சொல்லலாம். ரூம்னால நீங்க அறைன்னு நினைச்சுக்க கூடாது, பெட்ரூம்ல இருக்குல்ல அந்த ரூம் இல்ல. இது அந்த நாடை பத்தி அல்லாஹ் சொல்றான். குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் அர்தி வ ஆரம்பா. அந்த நாடை பத்தி அல்லாஹ் சொல்லுவாங்க, இடத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அர்-ரூம்ன்ற சூறால அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். எத்தனாவது ஆயத்து தெரியுமா? அது 54th ஆயத்து. 30th சூறால 54th ஆயத்து. நான் ஏன் நம்பர் சொல்றேன், சூரா பேர் சொல்றேன், சூரா 30th சூரா சொல்றேன், அதுல 54th ஆயத்துல இருக்குன்னு சொல்றேன்? நான் ஏன் சொல்றேன்? நீங்களா எடுத்து பார்க்கணும். இது வரைக்கும் நீங்க எடுத்து படிச்சு பார்த்துருக்கீங்களா? சூரா ரூம் எடுத்து படிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்ல. அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும், உங்களுக்கு படிக்க தெரியாது. இங்க பாருங்க, இவங்களுக்கு இப்ப படிக்க வராது, இன்னும் படிக்க மாட்டாங்க, தமிழ்லாம் எடுத்து படிக்க மாட்டாங்க, ஸ்பெல்லிங் தெரியாது ஒழுங்கா. இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்க்கு வந்துருக்கீங்கன்னா எடுத்து படிக்கணும். இன்னும் நம்ம படிக்க ஆரம்பிக்கல, இனிமேல எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். சரி, இப்போ அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹுல் லதி خلقكم من ضعف. அல்லாஹ் உங்களை படைச்சான். யார் உங்களை படைச்சா? யாராச்சும் டவுட் இருக்கா? அல்லாஹ் தான் உங்களை படைச்சான். அம்மா பெத்தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. அம்மா தான் நம்மளை பெர்த் பண்ணாங்க, ஆனா படைச்சது யாரு? கிரியேட் பண்ணது யாரு? அல்லாஹ் தான். கிரியேட் பண்ணது அல்லாஹ், நம்மளை பெத்தது அம்மா. ஓ அல்லாஹ் சொல்றா, அல்லாஹுல் லதி خلقكم من ضعف. அல்லாஹ் உங்களை எப்படி தெரியுமா படைச்சான்? ஃபர்ஸ்ட் ரொம்ப சக்தியாக படைச்சான். எப்படியா? சின்ன குழந்தை பிறந்தோட ரொம்ப பவரா இருக்குமா? நீங்க தூக்குற மாதிரி ஸ்கூல் பேக்ல தூக்கி ஸ்கூலுக்கு போமா பிறந்த குழந்தை?
ஏதாச்சும் தூக்குமா? அது சாப்பிட்ற சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு சிக்கன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது கையில் எடுத்து பிடிச்சி வாயில் எடுக்கவே தெரியாது. பால் கிளாஸ்ல கொடுத்தீங்கன்னா எடுத்து குடிக்கவே தெரியாது. ஒரு ஆள் கொடுக்கணும், ஊட்டி விடணும். ஒரு ஆள் சின்ன குழந்தைங்களா அப்படிதானே. நல்லா சொல்றான், ஃபர்ஸ்டா நல்லா அவங்களை படைக்கும் போது நீங்களாம் ரொம்ப வீக்கா இருந்தீங்க. வீக்கான என்ன அர்த்தம்? வீக்னா என்ன சொல்றீங்க? ரொம்ப ஒண்ணுமே சக்தி இல்லாம, ரொம்ப லேசா, ஒண்ணுமே முடியாதவங்கள நீங்க இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? பிறந்தவங்க ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டேஜ். ரொம்ப பேச புரியுதா? அதுக்கிட்டே நான் திரும்பி பார்க்க பண்ணிட்டீங்களா? பேச புரியுதா உங்களுக்கு? உங்களதான் அல்லாஹ் வந்துட்டு வீக்கா நம்மளை படைச்சான். ரொம்ப குட்டி பிள்ளை, ஒண்ணுமே தெரியாது, தூக்க தெரியாது, பேச தெரியாது, அழுவ மட்டும் தான் தெரியும். குழந்தைக்கு அழுவ மட்டும் தான் தெரியும், எதுவுமே தெரியாது. வீக்கா இருக்கும், எதுவும் சொல்ல கூட தெரியாது. வாய்க்கு வந்து நீ ஏதாச்சும் கேட்டு பாரு, பறந்த குழந்தைகிட்ட வாட் இஸ் யுவர் நேம் பேபி அழுவோம். அதுக்கு அது மட்டும் தான் தெரியும், எதுவுமே தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும், வீக்கா இருக்கும். பலா சொல்றான் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் சொல்றான் பாரு, அந்த வீக்னஸ்க்கு அப்புறம், அந்த ஒண்ணுமே இல்லாத சத்தே இல்லாத ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பவரை கொடுத்தேன். இப்போ நீங்களா எடுத்து சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பாட ஸ்கூல் பேக் மாதிரி ஸ்கூலுக்கு போவீங்களா இல்லையா? முடியும்ல. உங்களை யாராச்சும் அடிச்சாலும் கடிப்பீங்கல்ல, அதுக்கும் மேல அடிச்சுட்டே இருந்தாலும் நீங்க திருப்பி அடிப்பீங்கல்ல. ஆனா சின்ன பிறந்த குழந்தைங்க எல்லாம் முடியாது. இப்போ அல்லாஹ் சொல்றான், சின்ன பிள்ளைல என்ன முடியாம இருந்தீங்க, உங்களோட இதை உங்களுக்கு கூட தூக்கவே முடியாத சத்தே இல்லாம இருந்தீங்க. ثم جعل من بعد ضعف قوة. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்துட்டு உங்களுக்கு சக்தியை கொடுத்தான். இப்போ எல்லாருமே சக்தியா இருக்கும். இங்க இருக்கிற இப்போ எல்லாருமே எழுந்து நம்மளே நடந்து போவோம், நம்மளே வருவோம், நம்மளே தொழுவோம். ஆனா சின்ன பிறந்த பிள்ளைக்கு கை கால் ஆட்டம் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அடுத்து இன்னொன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டேஜ். பறந்த குழந்தை வீக்கா இருக்கும். அடுத்து அல்லாஹ் பவர் கொடுத்தான். அதுக்கு அடுத்து திருப்பி சொல்றா பாருங்க, ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. பவர் அல்லாஹ் கொடுத்தான்ல, இப்ப நம்ம பவரா இருக்கோம்ல, பிரியவா கடைசி வரைக்கும் இருப்போம். பிரியவா கடைசி வரைக்கும் பவரா இருப்போம். ஒரு நாள் நம்மளுக்கு திருப்பி முடியாம ஆகுமா இல்லையா? எப்போ? கிழவன் சொல்றா பாருங்க, கிழவன் ஆயிட்டா நம்மளுக்கு தான் முடியாம ஆயிடும். இப்ப கூட முடியாம ஆயிடும் சில பேர். அப்படிதானே பாருங்க, எனக்குலாம் 3 நாளா ஜுரம். உண்மையிலேயே வீட்டுல இருந்து வெளியிலே வரல, இன்னைக்குதான் வெளில வர. அதுவும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு நான் வந்து, இல்லாட்டா அதுவும் வந்துருக்க மாட்டேன். வீட்டுல படுத்துட்டு பொத்தி தூங்கிட்டு இருப்பேன். பாரு, பவரா இருக்கும் போதே நம்மளுக்கு எல்லாம் ஜுரம் வருது, முடியாம ஆக்கிடும். ஆனா என்ன சொல்றா, இந்த ஸ்டேஜை தாண்டி நீங்க அடுத்து போகும்போது திருப்பி நீங்க நான் வீக் ஆகிடுங்க. தாத்தாவை பாரு, வயசான தாத்தாவை நடந்து வர முடியாது, கஷ்டப்பட்டு பைக்ல வச்சு கூட்டிட்டு வரணும், இல்ல குச்சி வச்சு கூட்டிட்டு நடந்துட்டு வருவாங்க. அப்படி பாக்குறோமா இல்லையா? எல்லாம் சொல்றான், அப்படி நீங்க எல்லாம் வீக் ஆவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வயசாவும் ஆகிரும். ஷைபா, உங்களுக்குலாம் ஷைபானா என்ன? வயசாயிருங்களா, வெள்ள முடி வந்துடும், முடியாம ஆகிடுவீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். நல்லா 3 இடத்துல இந்த இடத்துல சொல்றான், 3 விஷயத்தை இந்த இடத்துல சொல்றான். ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கிற ஸ்டேஜ், ரெண்டாவது என்ன பலமா பவரா இருக்கிற ஸ்டேஜ், மூணாவது திருப்பி வீக்கா இருக்கிற ஸ்டேஜ். ஆனா பாருங்க, நம்ம எல்லாம் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், பவரா இருக்கிறோம். நம்ம நினைச்சா போக முடியும், நினைச்சா வர முடியும், நினைச்சா குதிக்க முடியும், நினைச்சா என்ன பண்ணலாம், பவரா இருக்கிறோம். ஒரு டைம் வரும், நம்ம இப்படியே உயிரோட வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவுத்த போனா இருக்க முடியாது. இப்படியே உயிரோட வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், ஒரு டைம் வரும், நம்மளும் அப்ப முடியாம ஆகிடுவோம். ஆனா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நீ வயசா போய் படுத்த படுக்கையில ஆகி ஒண்ணுமே பேச முடியாம நடக்க முடியாம இருந்து அல்லாஹ்வோட பேச்சை கேட்டு இருக்கிறத விட, இப்படி வயசா போய் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு இருக்கிறத விட, இப்போ நீ அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா நான் சொல்றது? வயசானவங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பாங்க சீரியஸா. நீங்க என்ன பாரு, ஏன் தெரியுமா? ஏன்னா ஒத்தா போயிடுவோமே,
வயசான மட்டும் தானே போவாங்க. எங்க போவாங்க? துபாய்க்கா போவாங்க? வயசாயிடுச்சுன்னா முடியலன்னா துபாய்க்கா போவாங்க? மௌத்தா போயிடுவாங்க. அதனால பயந்துக்கிட்டு ரொம்ப அல்லாஹ் மேல தக்குவா அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அல்லாஹ் அப்படிதான் கடைசி டைம்ல அப்படிதான் ஆக்கிடுவான். ஆனா அல்லாஹ் அதை விட அந்த டைம்ல அல்லாஹ்வோட பேச்சை நம்ம கேட்கறத விட இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா தெம்பா அவர் சொன்ன மாதிரி பலமா இருக்கும்போது அல்லாஹ்வோட பேச்சை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குமா. அதை எப்படி அல்லாஹ் சொல்றா பாருங்க. குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் தெரியுமா உங்களுக்கு? என்ன குர்ஆன் என்ன அங்க இருக்கா? குர்ஆன் என்னன்னு கேட்டேன். அல்லாஹ் அதுல என்னென்ன சொல்லியிருப்பான்? குர்ஆன்ல என்னென்ன அல்லாஹ் சொல்லியிருப்பான்? அல்லாஹ் பத்தி சரி, அல்லாஹ் பத்தி அடுத்து பக்கத்துலயே பாத்து சொல்லிடுவாங்க. நபிமார்களே அடுத்து நபிமார்கள் மறுமை ஃபிரௌன் அடுத்து காஃபிர் ஷைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முனாஃபிக் கலிமாவை பத்தி தஜ்ஜாலை பத்தி குர்ஆன்ல ஹதீஸ்ல தஜ்வீதை பத்தி. சரி அடுத்து சரி இவ்வளவு விஷயத்த சொன்னீங்களா நீங்களா? ஷிர்க பத்தி நான் சொல்லவா? நீங்களா ஷாக் ஆகிற மாதிரி சொல்லவா? சொல்லவா நம்ம இத்தனை பேர் இவ்வளவு இது சொன்னீங்கல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். எல்லாம் என்ன தெரியுமா சொல்றான்? யங்ஸ்டர் பத்தி அல்லாஹ் சொல்றான், டீன் ஏஜ் பத்தி அல்லாஹ் சொல்றான், வாலிபர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். வாலிபர்கள்னா யாரு? யூத்தா இருக்கிறாங்கல்ல. யார் யூத்தா இருக்கா? உங்க அத்தாவா உங்க அம்மாவா? நம்ம தான் யூத்தா இருக்கோம், இப்படிதானே? அத்தா பார்த்து வயசாச்சுன்னு சொல்றோமா இல்லையா? நம்மளுக்கு வயசாச்சா? யூத்தா இருக்குமா? கெத்தா இருக்குமா? வாலிபரா இருக்குமா? அல்லாஹ் சொல்றான். சில பேர் இருக்கிறாங்க. அது முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா சூரத்துல் கஹ்ஃப் தெரியுமா உங்களுக்கு? கஹ்ஃப் எத்தனாவது சூரா? 18வது சூரா. சரியா? அந்த சூரால அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் உண்மையா சொல்றேன். அல்லாஹ் சொல்றதெல்லாம் உண்மைதான். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். நபியே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், ஒரு ஸ்டோரியை சொல்ல போறேன், ஒரு செம்மையான கதையை சொல்ல போறேன். உண்மையான கதை அது. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஸ்டோரி சொல்றேன், அது உண்மையான ஸ்டோரி. அது யாரை பத்தியான ஸ்டோரி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன். நிச்சயமா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்கள பத்தியான ஸ்டோரி. தொடர்ந்து படிச்சு பாருங்க சூரா கஹ்ஃப்ல. குர்ஆன்ன்றது சும்மாவா சொல்லு? ஓதுனா நன்மை, ஒரு எழுத்துக்கும் நன்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க குர்ஆன் ஓதும்போது அலிஃப்னு சொன்னா உங்களுக்கு 10 நன்மை, லாம்னு சொன்னா 10 நன்மை, மீம்னு சொன்னா 10 நன்மை. அதே மாதிரி இங்க குர்ஆனை மனப்பாடம் பண்றவங்க இருக்கிறாங்களா? அப்படிதானே? ஹிஃப்ஸ் பண்றவங்க இருக்கிறாங்களா? இங்க யார் குர்ஆனை மனப்பாடம் பண்றா? கை தூக்கு பாப்போம். யார் ஹிஃப்ஸ் பண்றா குர்ஆனை? அவங்கதானா? நீங்களா மனப்பாடம் பண்ணலையா? ஒயிட் ட்ரெஸ் நீங்களா மனப்பாடம் பண்ணலையா? சரி போய் இறக்கிங்க. என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கம் தெரியுங்களா? சொர்க்கம் எங்க இருக்கு? மௌத்தா போன பின்னாடி தான் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போவோம். இங்க இல்ல, இந்த உலகத்துல இல்ல. சரியா? மௌத்தா போன பின்னாடி தான் நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த சொர்க்கத்துல நம்ம நிறைய என்ஜாய் பண்ணுமா இல்லையா? எல்லாருக்கும் ஆசையா இருக்குல்ல, இங்கதான் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணல. நீ நினைச்சா கண்ணை மூடி கண்ணை திறந்த துபாய் போக முடியுமா? கண்ணை மூடி கண்ணை திறந்த ஃபிளைட்ல போக முடியுமா? ஆனா சொர்க்கத்துல முடியும். நீ கண்ணை மூடி ஆசைப்பட்டுட்டே கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டுட்டே இருப்ப. நீ அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு காசெல்லாம் சேர்த்து போனதான் முடியும். நான் சொல்றேன் எப்படி தெரியுமா? நீ நினைச்சாலே போடும். சும்மா சொல்லவே வேணாம், டப்பு நல்லா புரிஞ்சு சொல்லிப்பா, டாப்ல போய் வச்சிருவான். தெரியுமா புரிஞ்சு சொல்லிப்பா? நினைக்கிறேன்
எல்லாம் நான் சவுதி கிட்ட அந்த வீட்டில் அந்த டவர் ரோடு மிச்சை கிளாக்டர் நான் உலகத்துல தான் போலையாலாம் நீங்க சொல்றது நினைச்சு எனக்கு கூப்பிட்டு போயிடலாம் கேட்டுன்னு வச்சுக்கோ என்னப்பா கிளாக்டர் வாப்பா அதுக்கு மேலே போய் ஒத்துக்கி உட்காந்துருக்கீங்கன்னா நல்லா தூக்கி உட்கார வச்சிடும். உண்மையடா ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க வச்சுக்கோங்க என்ன நடக்கும் போயிட்டு கடையில போய் கறியை வாங்கணும் அதை கழுவணும் அம்மா வந்து திக்கிட்டே இருப்பாங்க இதுதான் சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா அம்மா திட்டுவாங்க அம்மா வந்து அந்த டேஸ்டா செய்யணும் அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணும் திரும்பி உப்பு அதிகமாக போட்டாங்க திடீர்னு காரம் அதிகமாக போட்டாங்க இல்லை திடீர்னு சர்க்கரை தூக்கி போட்டாங்க சிக்கன் பிடிக்காதுலாம் உனக்கு. ஆனா சொர்க்கத்துல எப்படி தெரியுமா சொல்லா சொன்னாங்க சொர்க்கவாசிகள் அவங்க சும்மா போயிட்டே இருப்பாங்களாம் திடீர்னு ஒரு பறவை பறந்து போயிருமா திடீர்னு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்களுக்கு ஞாபகம் வருமா நீங்க நினைச்சீங்கன்னா போதும் சே இந்த பறவை சாப்பாடு நல்லா இருக்குமே அப்படின்னு சும்மா நினைச்சு பாப்பீங்களா. இப்ப கோழினா என்ன நீங்க என்ன தண்ணி வழியா போடுறது அது ஒரு சின்ன ஒரு பறவை சாப்பிடணும்னு ஆசைப்படுறமா இல்லையா நீங்க கோழியை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அப்படியே ஒரு தட்டுல அப்படியே ஃப்ரையா வந்து நிற்கும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது சிக்கன் 65 இருக்கலாம் சிக்கன் கிரேவியா இருக்கலாம் என்ன வேணாம் கேட்டீங்கன்னா அப்படியே உங்க முன்னாடி வந்து நின்றோம். சாப்பிட்டோன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா சே எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு இதை போய் அடுத்து சாப்பிட்டோமே ஃபீல் பண்ணுவீங்களா. உடனே என்ன பண்ணுவா டப்புன்னு பறந்து போச்சுவான் அடுத்துனா முடிச்சு கதை அப்படிதானே. ஆனா சொல்றது எப்படி தெரியுமா நீங்க சாப்பிட்டாலும் அல்லா நாடிட்டானா அல்ல பறந்து போடுறாலும் பறந்து போயிடுமா. ஆனா நீங்க சாப்பிட்டு ஏப்ப விடுவீங்க அந்த ஏப்ப விட்டீங்கன்னா அதுவும் செம்ம ஸ்மெல்லா இருக்கும். ஏப்ப விட்டா நாத்தம் அடிக்குமா இல்லையா. ஆனா ஏப்ப விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சொர்க்கத்துல அப்படி சூப்பர் ஸ்மெல்லா இருக்கும். வேத்து ஊத்துனா நாத்தம் அடிக்கும். அங்க என்னன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். அங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். பாருங்க சொர்க்கத்துல இந்த குரானை மனப்பாடம் பண்ணவங்க இருக்கிறாங்கல்ல நல்லா அனுதமா சொல்லுவான் குரான் என்ன நன்மை செஞ்சீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கூலி தான் அப்படிங்க சொல்ல வச்சுக்கோங்க. எவ்வளோ நன்மை செஞ்சீங்களோ அவ்வளோ கூலி தான் வச்சுக்கோங்க அப்படிங்க. குரானை மனப்பாடம் பண்றவங்க யாராச்சும் பேர் சொல்லுங்க யாராச்சும் கை தூக்குங்க குரான் மனப்பாடம் பண்றோம் உன் பேர் என்ன அஹ்னஃப் அஹ்னஃப் கூப்பிடுவோம் அஹ்னஃப் இங்க வா உன் சொல்றதுக்குள்ள போயிடுவான் அஹ்னஃப் சொல்றதுக்குள்ள போயிடுவான் நல்லா கூப்பிடுவான் போப்பா உனக்கு எவ்வளவு குரான் தெரியுதோ அவ்வளவு குரான் வச்சுக்கிட்டே நீ போய்கிட்டே இது சொல்றதுல இக்ரா வர்தகி வரத்தில் கமா துரத்திலு ஃபி துன்யா فإن منزلتك عند آخر آية تقرأها. யார் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க குரானை ஓடுங்க 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 ஓடி போய்கிட்டே இருங்க மேலே ஏறிக்கிட்டே இருங்க சொல்றதுல. இப்போ புரூஜ் கலிஃபா எத்தனை மாடி 166 ஃப்ளோர் வச்சுக்கோமே 165 ஃப்ளோர் வச்சுக்கோமே ஏறி போய்கிட்டே இரு கடைசியா நீ எந்த குரான் ஓடி முடிக்கிறியோ அங்க நின்று அதுதான் வேணும். இப்போ பாரு உனக்கு வெறும் குல்ஹுவல் அஸ்ஸூரா மட்டும் தான் தெரியும். என்ன நடக்கும் ஒரு 7 ஃப்ளோர் தான் போவேன் வெறும் இன்னாத்தை நகருக்கு தான் தெரியும் இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா போவேன். இதுவே ஃபுல் குரான் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோ சொர்க்கத்துல போயிட்டே இருப்ப. ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்க எந்த சொர்க்கத்துல இருப்பாங்க ஃபிர்தௌஸுல் ஆலா பெரிய சொர்க்கத்துல ஃபிர்தௌஸ்ல இருப்பாங்க. நீ மட்டும் குரானை மனப்பாடம் பண்ணி ஒழுங்கா இருந்து மனப்பாடம் பண்ணி பாடலாம் பார்த்து மனப்பாடம் பண்ணி விட்டுறக்கூடாது. மனப்பாடம் பண்ணிட்டே வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒட்டகம் கட்டாம இருந்தா எப்படி ஓடி போவோம் அந்த மாதிரி குரானை மனப்பாடம் பண்ணி நீங்க பாடம் பார்க்கலாம் ஓடி போயிடும். ஒட்டகம் ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்குல்ல ஏன் சுத்துது அது யாரும் கட்டி போட்டு சுத்துது ஓடிட்டே இருக்கா எங்கேயோ. இப்போ வீட்டுல பக்ரீத் வர போயிருப்போம் எல்லாரும் ஆடு வாங்குவீங்களா பக்ரீத்துக்கு ஆடு வாங்கி வாப்பா இருப்பாங்கல்ல வாப்பா கட்டி போடுவாங்க இல்லையா வீட்டுல ஏன் ஓடி போயிருமா இல்லையா. குரானும் அதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ணி நீ பாடம் பார்க்கலன்னு வச்சுக்கோ ஒழுங்கா ரிவைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ உன விட்டு ஓடி போயிடும். சொன்னா இப்ப பாரு ஹாஃபிஸ் குரானை கூப்பிடுவான் அல்லாஹ் குரானை மனப்பாடம் பண்ணவங்களே வாங்க அஹ்னஃபே இங்க வா அஹ்னஃபோட யாரெல்லாம் குரானை மனப்பாடம் பண்ணிக்கோ இங்கிட்டு வாங்க போப்பா ஓடிட்டே போப்பா நீ எங்க நிப்பாட்டு அது ஒரு இடம்பா. فإن منزلتك وجد எங்க தெரியுமா இந்த ஆخر آية تقرأها கடைசி ஒரு ஆயத்து அல்லாஹ் இதுக்கு மேல குரான் ஓத தெரியாது அல்லாஹ் நிப்ப பாரு அதுதான் ஒரு வீடு அதுதான் ஒரு இடம் அது வரைக்கும் ஒரு இடம் சொர்க்கத்துல
அப்படின்னு அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவாங்க. குர்ஆன்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஆக்சுவலா என்ன பேசிட்டு இருந்தோம்? அந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? யாரை பத்தி? வாலிபர்களை பத்தி. அந்த குர்ஆன்ல யங்ஸ்டரை பத்தி, சின்ன சின்ன குழந்தைகளை பத்தி, சின்ன சின்ன பெண்களை பத்தி, சின்ன சின்ன ஆண்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? இன்னும் ஃபித்யத்துன், அவங்க எல்லாம் வந்துட்டு எங்க இருந்தாங்க? அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க கிடையாது. உங்களை மாதிரி டீன் ஏஜ்ல எங்க இருந்தாங்க? ஃபித்யா, யங்ஸ்டரா இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஆமனு பிரப்பிஹிம், அவங்க ரப்ப அவங்க நம்பினாங்க. அவங்க